ஜீவிதா நாச்சியார், மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. துரோகிகளையும் எதிரிகளையும் வேறறுப்போன்னு சொல்லி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. நான் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்பமனு கொடுத்திருக்கேன். சின்னம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கினால் கண்டிப்பா என்னை நம்பி அம்மா கொடுத்ததுக்கு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியோட வெற்றியை காணிக்கையா கொடுப்பேன் அம்மாக்கு. திருச்சி வடக்கு மாவட்டத்திலிருந்து நான் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன். அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அனைத்தையும் தோக்கடிச்சு வெற்றி பெறுவேன். அம்மா நிச்சயம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்பி வந்திருக்கேன். பெண்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கும். அம்மா வந்தாங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும். நிறைய சேவை திட்டங்கள்லாம் நின்று போச்சு. இதெல்லாம் அம்மா வந்தாங்கன்னா மீண்டும் அது தொடரும். மணச்சநல்லூர் தொகுதிக்கு அம்மா வாய்ப்பு கொடுத்தா நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் அம்மாவோட ஆசீர்வாதத்தில். என்னுடைய பெயர் RS கிருஷ்ணன், பொள்ளாச்சியிலிருந்து வர்றேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு நான் விருப்ப மனு வாங்கியிருக்கேன். சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து நிறைய பேர் தூங்குறதில்ல. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தொகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனையா அம்மாவை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா MLA சான்றிதழோட அம்மா வந்து பார்ப்பேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திசை நோக்கி வணங்கி மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்காக RK நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காகவும் பெரம்பூர் சட்டமன்றத்தில் சின்னம்மா அவர்கள் களம் காண்பதற்காகவும் இங்கே வேட்புமனு அவர்கள் பெயரில் வாங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்காக வெற்றி வாய்ப்பு தமிழகம் முழுவதும் பிரகாசமாக உள்ளது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சின்னம்மா அவர்கள் கை காட்டுகின்ற ஒருவரால் மட்டுமே தமிழகத்தை ஆள முடியும்.